வெங்கட்ராகவன், பார்ப்பைண்டர் பேரோல் சொல்யூஷன்ஸ். குட் மார்னிங் ஆல். நம்ம இன்னைக்கு பிஎஃப்ல யூஏஎன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது இல்லை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல ப்ரௌசரில் யூனிஃபைட் போர்ட்டல் -emp.epfindia.gov.in இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா போட்டு லாகின் பண்ணிங்க. ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு உள்ள அப்பியர் ஆகிற ஸ்க்ரீனில் ஹோம் அண்ட் நெக்ஸ்ட் ஹோம் மெம்பர் இருக்கும். மெம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ரெஜிஸ்டர் யூஏஎன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், எஸ் ஆர் நோ. உங்களுக்கு ஆல்ரெடி யூஏஎன் இருக்கா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்களோட எந்த எம்ப்ளாயியோ அவங்க நேம் ஆஸ் பர் ஆதார் அந்த நேமை வந்து என்டர் பண்ணிக்கங்க. நேம்க்கு அடுத்தது ஜெண்டர், அவங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ரிலேஷன், ஃபாதர், ஸ்பவுஸ், அந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. குவாலிஃபிகேஷன், என்னைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் அதை கொடுத்துக்குங்க. அவங்க மந்த்லி என்ன அவங்களுக்கு பிஎஃப் வேஜஸ் நம்ம கொடுக்குறோம். 15,000 இருந்ததுன்னா ரெஸ்ட்ரிக்டட் பிஎஃப் இருந்ததுன்னா பிஎஃப் வந்து 15,000. இன்கேஸ் அதுக்கும் மேலே இருக்குது என்டையர் பேசிக்கில் கொடுக்குறோம்னா பேசிக் சேலரி நம்ம பிஎஃப்க்கு என்ன பிடிக்கிறோமோ அதை கொடுத்துருங்க. இவங்க எல்லாருமே இந்தியன் எம்ப்ளாயாக இருந்தால் இந்த லிங்க் இந்த டீட்டெயில் கொடுத்தா போதும். இன்கேஸ் அவங்க இன்டர்நேஷ்னல் எம்ப்ளாயியாக இருந்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ன்ற கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர், அதை நீங்கள் செக் பாக்ஸை வந்து செக் பண்ணிக்கணும், டிக் அடிச்சுக்கணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இவங்களுக்குலாம் வந்து கான்ட்ரிபியூஷன் வேரி ஆகும். இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எனேபிள் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து கேஒய்சி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். மேலே கொடுத்த அந்த ஆதார் நம்பர் இந்த டீட்டெயில் வந்து கீழே நீங்கள் கொடுக்கணும். கீழே ஆட்டோமேட்டிக்காகவும் வரும். அந்த ஆதார் நம்பரையும் அவங்களோட ஆஸ் பர் ஆதார் என்ன நேமோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அவங்களோட டாக்குமெண்ட் நம்பர், நேம். இதில் கேஒய்சியில் 3 டாக்குமெண்ட்டை வந்து வேலிட். ஒன்று வந்து பேன், ஆதார் அண்ட் பாஸ்போர்ட். இந்த 3த்துல ஏதாவது 2 நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை நம்ம டிஎஸ்சி வச்சோ நம்மளோட இதில் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கணும். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த யூஏஎன் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த யூஏஎன் வந்து ஆக்டிவ் மெம்பர் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து கான்ட்ரிபியூஷன் பேமெண்ட் பண்ணலாம். இது வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இன்கேஸ் அவங்க ஆல்ரெடி வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க, யூஏஎன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக பண்ண வேண்டியதில்லை. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே 4 கேள்வி மட்டும் கேட்கும். அவங்களோட யூஏஎன் நம்பர் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே ஒர்க் பண்ண இடத்துல கொடுப்பாங்க இல்லையா, அந்த யூஏஎன் நம்பர் வாங்கி அந்த யூஏஎன் நம்பரையும் அதுக்கு அகைன்ஸ்டாக அவங்களோட ஆதார் நம்பர் அண்ட் நேம் ஆஸ் பர் ஆதார் என்ன நேமோ அதையும் கொடுத்துங்க. இதை கொடுத்துட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்டாக ஆஸ் பர் ஆதார் இருந்ததுன்னா அழகாக அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ண வேண்டியதில் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். அங்கே நம்ம அவங்களோட வேஜஸ் மட்டும் என்டர் பண்ணால் போதும். என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் இதை மட்டும் அப்டேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் யூஏஎன் நம்ம எம்ப்ளாயர் போர்ட்டலுக்குள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் அதே நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோமோ யூஏஎன் எடுக்கிற போது எப்படி அப்ரூவ் பண்ணுறோமோ இதையும் வந்து அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட போர்ட்டலுக்குள்ள கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. இதுதான் வந்து இன்சர்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூஏஎன். Thank you.